இதைத்தான் குரு நான் எதிர்பார்த்தேன். ஓ வாயாலே வந்துட்டு நீயும் அவளும் லவ் பண்ணலன்னு. இது 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 போதும் எனக்கு. ஏ குரு சாரிப்பா, அது நீ யாராவும் க்ளோஸாக நடந்துக்கிறீங்கல்ல, அதனால தானே எல்லாரும் அப்படி நினைக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் க்ளோஸாக நடந்துக்காம இருந்தா அப்படி நினைக்க மாட்டாங்கல்ல. ஸ்டாப் இட் ஜெனி. அவ என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. அவ என்னோட ஆரா குட்டி. யாருக்காகவும் எதுக்காகவும் அவகிட்ட என்னால டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ண முடியாது, புரிஞ்சதா? அதோட எங்க 2 பேருக்குள்ளார இந்த ரிலேஷன்ஷிப் தானே ஒருத்தவங்க கிட்ட இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும் எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஹே குரு ரிலாக்ஸ். சரி ஓகே, என் மேல தான் தப்பு. நான் தான் ஏதோ தெரியாம கேட்டுட்டேன். சாரி குரு, ப்ளீஸ் டென்ஷன் ஆகாத. இங்க பாரு ஜெனி, 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. அது எல்லாத்தையும் நம்ம காதுல வாங்கிக்கிட்டோம்னா அவ்வளவுதான். ஏன் நீ நானும் லவ் பண்றோன்னு கூட தான் காலேஜ் ஃபுல்லா ரூமர் பரவி கிடக்கு. உடனே அது உண்மையாகிடுமா என்ன? ஏன் குரு உண்மையாக கூடாதா என்ன? என்ன புரியல? இல்ல குரு, அது ஆமா ரூமர்ஸா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல வந்தேன். இங்க பாரு ஜெனி, ரூமர்ஸ்க்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சோம்னா லாஸ்ட் வரைக்கும் பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். பெட்டர் சொல்யூஷன் ரூமர்ஸ் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுறதுதான். சரி ஓகே, கொஞ்ச நேரத்துல நான் கூட விட்டு டென்ஷன் ஆகிட்டேன், சாரிப்பா. இட்ஸ் ஓகே குரு. சரி ஓகே, லஞ்ச் பிரேக் வந்துடுச்சு, சாப்பிட போலாமா? குரு வந்துட்டாடா ஹிம்சை. கொஞ்ச நேரம் கூட நானும் குருவும் தனியா பேசிடவே கூடாது. எருமை என்ன இது, இந்நேரத்துக்கு கொட்டிக்கு போயிருப்பேன். கொட்டிக்கு போகாம இந்த டைம்க்கு இங்க வந்திருக்கேன். அதை ஏன் கேக்குற? அட ஜெனி மேம், ஹாய் ஜெனி மேம், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். சரி ஓகே சொல்லு, என்னாச்சு? சாப்பிட போகாம ஏன் இங்க வந்திருக்க? இல்ல குரு, இன்னைக்கு ரசமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு இன்னைக்கு அதை சாப்பிட பிடிக்கல. அத்தை காலையில வெஜிடபிள் பிரியாணி பண்ணினாங்கன்னு சொன்னாங்க. அதான் உன் டிஃபன் பாக்ஸை மாத்திட்டு போலான்னு வந்தேன். எங்க உன் டிஃபன் பாக்ஸ்? வாட், சாப்பாடு எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக வந்தாளா? ஆரா, என்ன பழக்கம் இது? அவர் சாப்பாட்டை நீ வாங்கிட்டு போயிட்டனா அவர் என்ன பண்ணுவாரு? இல்ல மேம், அது ஆரா நீ இரு. ஜெனி, ஆராவுக்கு ரசம் சாதம் அவ்வளவா பிடிக்காது. அவளுக்கு வெஜ் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். இல்ல குரு, அது நீ எடுத்துட்டு வந்த சாப்பாட்டை ஆராவுக்கு கொடுத்துட்டனா பின்ன நீ என்ன குரு பண்ணுவ? வாட் ஜெனி, என்ன கேக்குற நீ? அவளோட ரசம் சாப்பாட்டை நான் சாப்பிடுவேன், அப்படி இல்லைன்னா கேன்டீன்ல சாப்பிடுவேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியல. இல்ல குரு, அது நீ நானும் ஒன்னா லஞ்ச் சாப்பிடலான்னு இப்ப பேசணுமே. ஓ ஆமால, சாரி ஜெனி, இன்னைக்கு முடியாது, இன்னொரு நாள் சாப்பிடலாம். ஓகே குரு, இட்ஸ் ஓகே, நான் ரச சாப்பாடே சாப்பிட்டுக்கிறேன். நீ ஜெனி மேம் தான் உன்னை லஞ்சுக்கு கூப்பிடுறாங்களே, நீ போய் அவங்க கூட உட்காந்து சாப்பிடு. அரா என்ன பேசுற நீ? உனக்கு வெஜ் பிரியாணி எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு நிமிஷம் இரு. அரா, இந்த டிஃபன் பாக்ஸ் புடி. இட்ஸ் ஓகே குரு, நான் ரச சாப்பாடே சாப்பிட்டுக்கிறேன். அரா, லஞ்ச் பாக்ஸ் புடின்னு சொன்னேன். அப்போ ஒரு நிமிஷம் இரு, நான் போய் ரச சாதம் வெளியில இருக்க எடுத்துட்டு வரேன். நானும் குருவும் எனக்கு ஒன்னா உட்காந்து லஞ்ச் சாப்பிடலான்னு என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குரு கிட்ட நெருங்கி என்னோட ஆசையை சொல்லலான்னு பார்த்தா இந்த ஆரா சரியா வந்து கெடுத்துட்டா. குரு, இந்த ரச சாப்பாடு இங்க பாராரா, மிச்சம் வைக்காம ஃபுல்லா சாப்பிடு சரியா? அப்புறம் டிஃபன் பாக்ஸ் ஈவினிங் அம்மா கிட்ட நீயே கொடுத்துரு. ஓகே 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 குரு, பாய் பாய் மேம். பாய் ஜெனி, எனக்கு லைப்ரரி போறதுக்கு டைம் ஆகுது, சோ நான் கிளம்புறேன் ஜெனி. ஓகே குரு, பட் சாப்பிட்டுட்டு லைப்ரரி போலாம்ல? இல்ல ஜெனி, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஓகே. ஹாய் துரிகா, ஐ எம் சதீஷ். சுந்தரம் அங்கிள் கண்டிப்பா என்னை பத்தி உங்ககிட்ட நிறைய சொல்லியிருப்பாங்க. ஏன்னா உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொன்னாங்க. நீங்க போட்டோவை விட நேர்ல ரொம்பவே அழகா இருக்கீங்க. துரி, உண்மையே சொல்லணும்னா நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க. நான் கூட போட்டோல நீங்க மேக்கப் போட்டதுனாலதான் அழகா இருக்கீங்களோன்னு நினைச்சேன். ஆனா நேர்ல தான் தெரியுது நீங்க உண்மையாவே ரொம்ப அழகுன்னு. ஐயோ கடவுளே, இந்த பைத்தியம் வந்ததுலேருந்து ஏன் தான் இப்படி என்கிட்ட சொல்லி விட்டுக்கிட்டே இருக்கான்னு தெரியல. இவன் 5 நிமிஷம் பேசுறதே என்னால் தாங்கிக்க முடியல. அப்போ எப்படிதான் இவனெல்லாம் மாப்பிளையா பார்த்தாருன்னு சத்தியமா புரியல. என்ன தூரி, வந்ததுல இருந்து நான் மட்டும் தான் பேசுறேன், நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. டேய் தூப்பா தலையா, சின்ன பேச விட்டதாடா பேச முடியும். வந்ததுல இருந்து லொடன்னு நீ மட்டும் தான் பேசிட்டு இருக்க. அதுவும் வார்த்தைக்கு வார்த்தை அழகா இருக்கீங்கன்னு அப்படி வலியுறான். கடவுளே, சி. தூரி என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல. சரி ஓகே தூரி, காஃபி வந்து ரொம்ப நேரம் ஆகுது, ஆறிட போகுது, குடிங்க. ஆமாண்டா, நீ பேசி பேசி எனக்கு தலைவலி வந்தாதான் மிச்சம். ஃபர்ஸ்ட் காஃபியை குடிப்போம். சரிங்க. ஹாய் தூரி. செலியன் மாமா? என்னடா தூரி செல்லும், மாமா மேல கோவமா? மாமா சீக்கிரமா வரணும் தாண்டா நினைச்சேன். ஆனா பாரு, கொஞ்சம் டிராபிக் ஆயிடுச்சு, அதனாலதான் மாமா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரிடா செல்லும். என்ன செல்லமா, இவன் இப்படிலாம் பேச மாட்டானே, என்ன திடீர்னு? என்ன தூரிமா இதெல்லாம்? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பிரெக்னண்டா இருக்கும்போது இப்படி அடிக்கடி காஃபி குடிக்காதன்னு. கொஞ்சமாச்சு கேக்குறியா நீ? என்ன பிரெக்னண்டா இருக்கனா? வாட்? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? தூரி இவர் என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. யார் இவர் முதல்ல? ப்ரோ ரிலாக்ஸ், இப்போ எதுக்கு நீங்க இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? பை த வே, ஐ அம் செலியன். நானும் தூரியும் லவ் பண்றோம். அண்ட் அவ இப்போ 3 months பிரெக்னண்டா இருக்கா. கொஞ்ச நாள்ல நானும் அவளும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்.
தூரி இவரு என்ன சொல்றாரு? இவரு சொல்றதெல்லாம் உண்மையா? அது அட என்ன ப்ரோ இது, என்ன பார்த்தா பொய் சொல்ற மாதிரியா இருக்கு. அதோட இந்த விஷயத்துல யாராச்சும் பொய் சொல்லுவாங்களா? இப்ப கூட அவளை செக்அப் கூட்டிட்டு போகணும் தான் நான் வந்தனே தெரியுமா. ஆமா, நீங்க யாரு? வாட் தூரி, வாட் தி ஹெல் இஸ் கோயிங் ஆன் ஹியர்? ச்சே, இவர் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. நீ பாட்டு இப்படி அமைதியா உட்காந்துருக்க. உங்க அப்பா உன்னை பத்தி ஆஹா ஓகோன்னு சொன்ன உன்னை பொண்ணு பார்க்க வந்தல, என்ன சொல்லணும்? ச்சே. என்ன டாக்டர் சார், நீங்க இந்த பக்கம்? அது இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தரை மீட் பண்றதுக்காக வந்தேன், அதான் இங்க வந்தேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல, சரியா? ஓ, ஒருத்தரை மீட் பண்றதுக்காக வந்தேன். நம்பிட்டேன். சேமாமா இப்படி பச்சையா போய் சொல்ற நீ? அப்படி மீட் பண்ணதான் வந்தேன்னா எதுக்காக அவர்கிட்ட நீ நானும் லவ் பண்றோம், கொஞ்ச நாளா கல்யாணம் பண்ணிக்க போறோம், முக்கியமா நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்ன நீ? என் மேல எவ்வளவு ஆசை வச்சுக்கிட்டு இதுக்கு மாமா இப்படி காதலை மறைக்கிற நீ? என்ன உன் மேல காதல் வச்சிருக்கனா? ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. அந்த பையனை பார்க்கவே ரொம்ப நல்ல பையன் மாதிரி தெரியுது. போயும் உன்கிட்ட மாட்டிக்கிட்டு அவன் வாழ்க்கை வீணா போகணுமா? அதனாலதான் அவன் வாழ்க்கையை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இப்படிலாம் சொன்னேன். இது ஜஸ்ட் ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி தான், மத்தபடி ஒன்றும் இல்லை, சரியா? ஓ அப்படியா? நம்பிட்டேன். ஹே, இங்க பாருடி, நீ நம்பினாலும் நம்பலைனாலும் அதுதான் உண்மை. பாக்குறதுக்கு நல்ல பையனா இருக்கான். அவன் உன்கிட்ட மாட்டிக்கிட்டு அவன் வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படணுமா? அந்த நல்ல நோக்கத்துல தான் நான் இந்த மாதிரி தான் சொன்னேன். மத்தபடி வேற எதுவும் இல்லை, சரியா? சும்மா நீயா ஏதாச்சும் இமேஜின் பண்ணிக்காத. ஓ சரி. சின்னடி நக்கலா? ஆமா சின்னடி, கொள்ள ரொம்ப வீராப்பா வந்து என் மனசு ஃபுல்லா நீதான் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பத்தாததுக்கு ஒரு முத்தம் வேற கொடுத்துட்டு இங்க வந்து இவங்கிட்ட பல்ல காட்டி பேசிட்டு இருக்கா? ஐயோ மாமா, இந்த டோப்பமண்ட என்னை தேடிட்டு காலேஜ்க்கே வந்துட்டான். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணினான், அதனால தான் காஃபி ஷாப் வந்தேன். இல்லைனா கண்டிப்பா அவாய்ட் பண்ணியிருந்திருப்பேன். ஆமா, அதான் நீ அவாய்ட் பண்ற லட்சணத்தை பார்த்தனே. நல்லா பல்ல காட்டி இழிச்சு தாண்டி பேசிட்டு இருந்தா அப்புறம் என்ன? இரு, நான் அவன்கிட்ட பேசினா உனக்கு என்ன வந்திருக்கு? உனக்கு எதுக்கு இப்போ தேவையில்லாம பொசசிவ் ஆகுது? காலையில நீ தானே சொன்ன உனக்கு யார் கூட கல்யாணம்னா எனக்கு என்ன, உனக்கு கல்யாணம்னா சந்தோஷப்படுற ஆளு நான் தானே. அப்போ எனக்கு கல்யாணம்னா சந்தோஷப்பட்டிருக்கணும் தானே நீ. அப்புறம் எதுக்காக இப்போ வந்து இப்படிலாம் பேசி தேவையில்லாம இந்த ப்ரப்போசல் எதுக்கு நீ இப்படி ரிஜெக்ட் பண்ணினா? அதான் சொன்னனே, ஒரு பையனோட வாழ்க்கை கெட்டு போறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அதனாலதான் இந்த மாதிரி வந்து பண்ணினேன். இது ஒரு சோசியல் சர்வீஸ் தான், மத்தபடி ஒன்னும் இல்ல, சரியா? பொசசிவ் இருக்கான், பொசசிவ். அது ஒண்ணுதான் இப்ப குறைச்சல். இங்க பாரு, உனக்கு எனக்கு இடையில எதுவும் இல்ல, பொசசிவும் இல்ல. ஓ, உனக்கு எனக்கு இடையில எதுவும் இல்லாம தான் முத்த கணக்கு 28ல வந்து நிக்குதா? என்ன 28? 31. இதுவே உனக்கு சரியா தரல, இதுல கணக்கு வேற வச்சுக்கிறாளாம். என்னன்னா ஆமாமா 31 தான். உனக்கு எனக்கும் இடையில எதுவும் இல்லைனா இந்த 31 முத்த கணக்கு எப்படி வந்துச்சு? எப்படின்னா எனக்கு எப்படி தெரியும்? இங்க பாருடி, உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், சும்மா எங்க வீட்டுக்கு அடிக்கடி வராத, முக்கியமா ரூமுக்கு வராதுன்னு. அதுவும் நான் தூங்கிட்டு இருக்கும்போது வராதுன்னு உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன். நான் தூங்கிட்டு இருக்கும்போது நீ வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒன்றும் உனக்கு கொடுக்கல, சரியா? கனவுல கீர்த்தி ஷெட்டி வந்தா, அவளுக்கு கொடுக்கறதுக்கு தான் நீ இடையில வந்ததுனால உனக்கு அது வந்திருக்கும். மற்றபடி வேற எந்த நோக்கத்திலையும் உனக்கு நான் கொடுக்கல, சரியா? கனவுல ஹீரோயின்ஸ் கூட நான் டூயட் பாடிட்டு இருந்திருப்பேன், அப்போ நீ இடையில வந்து டிஸ்டர்ப் பண்றியேன்னு உனக்கு எக்கு தப்பா தெரியாம வந்திருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை, சரியா? நல்லா சமாளிக்கிறேன். செலியன் மாமா, என்ன பண்ற நீ? அது நான் குடிச்ச காஃபி. என்ன நீ குடிச்ச காஃபியா? அதான் இவ்வளவு கேவலமா இருந்துச்சா? சரி, வேஸ்ட் ஆக கூடாதுன்னு குடிச்சேன். ஆனா நீ வாய் வச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு கேவலமா இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் குடிச்சிருக்கவே மாட்டேன். இதுக்கு பேசாம ஒரு புது காஃபியை ஆர்டர் பண்ணி குடிச்சிருந்துருக்கலாம் போல. ஓ அப்படியா டாக்டரே? அப்புறம் எதுக்காக கேவலமா இருக்குன்னு இப்படி ஒரு சொட்டு கூட விடாம ஃபுல்லா குடிச்சிங்க? அது இது என்னடி கேள்வி? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு ஃபுட்டை வேஸ்ட் பண்ண பிடிக்காது, அதில் காஃபி தான் அடங்கும். சரி, வேஸ்டா போகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் குடிச்சேன், மற்றபடி பொண்ணும் இல்லை, சரியா? ஆனால் இது இவ்வளோ கேவலமா இருக்கும் தெரிஞ்சிருந்தா சத்தியமா வாயை கூட வச்சிருந்துருக்க மாட்டேன். ஓ அப்படியா? அப்போ சதீஷ் குடிச்ச காஃபி கூட தான் அங்க இருந்துச்சு, ஆனா அதை குடிக்காம நான் குடிச்ச காஃபி மட்டும் ஏன் குடிச்சேன்? என்ன அந்த நாய் வாய் வச்சதெல்லாம் நான் எதுக்கடி குடிக்கணும்? இல்ல டாக்டரே, இப்ப நீ தான் சொன்ன ஃபுட்டை வேஸ்ட் பண்றது பிடிக்காதுன்னு தான் நான் குடிச்ச காஃபியை நீ குடிச்சேன்னு, அதான் கேட்டேன். ஆமா, எனக்கு ஒரு வேலை இல்லை. எவன் குடிச்சிட்டு பாதி காஃபி வச்சிருக்கானோ அது எல்லாத்தையும் குடிக்கிறதா வேலை. பாருடி, சும்மா ஓவரா பேசாத, சரியா? இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நான் உனக்காகலாம் இங்க வரல. நான் இங்க ஒருத்தவங்களை மீட் பண்றதுக்காக வந்தேன். எதேச்சியா உன்னை பார்த்தேன், அதுவும் உனக்காக கூட வரல. அந்த பையனை பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருந்துச்சு, அதோட ரொம்ப நல்லவ மாதிரி இருந்துச்சு. அவன் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, சரியா? சும்மா இதே காரணமா வச்சுட்டு மறுபடியும் என்னை சுத்தி வந்தேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி, ஓகே நம்பிட்டேன். நீ
நீ எனக்காக வரல, அந்த பையனோட வாழ்க்கையை காப்பாற்ற தான் வந்த. போதுமா? போதும் இங்க பாருடி, நான் கிளம்புறேன் சரியா? சும்மா கார்ல வந்து உட்காந்துக்கிட்டு என்ன அந்த தெருமுனையில டிராப் பண்ணுன்னு என்கிட்ட தயவு செஞ்சு சொல்லாத, புரிஞ்சதா? ஏன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவ இங்கதான் எங்கேயாச்சும் சுத்திக்கிட்டு இருப்பா. அவ மட்டும் என்ன உன் கூட பார்த்தானா அவ்வளவுதான், என்ன தப்பா நினைப்பா. அதனாலதான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், கார்ல வந்து உட்காந்த மொபைலே, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மனசுல இவ்வளோ ஆசையை வச்சுட்டு எதுக்காக மாமா இப்படி வெட்டி வீராப்ப பிடிச்சிட்டு இருக்க நீ? பார்க்குறேன் எவ்வளோ நாள் தான் உன் மனசுக்குள்ளாரே எனக்கான காதலை ஒழிச்சு வச்சிருக்கேன்னு. லவ் யூ மாமா, லவ் யூ ஸோ மச். கே என்னடி இது? நான் படிச்சு சொல்லிட்டு தானே வந்தேன் கார்ல வந்து உட்காராதுன்னு. நீ என்னடி ரொம்ப அப்படியே இவ மாதிரி வந்து உட்காந்துருக்க? இங்க பாரு, இந்த இடம் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு உட்கார வேண்டிய இடம். அவங்க வந்து உட்காந்துருக்கா. ஓ அப்படியா? இங்க பாரு டாக்டரே, ரொம்ப பேசலன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் மடியில வந்து உட்காந்துருவேன். என்ன உன்னால திருத்தவே முடியாது. என்ன பிடிச்ச தொலை எப்பதான் ஒளியும் தெரியல. என் போனை எங்க வச்சேன்? போன் கிடைச்சிருச்சு. என்ன இது? என்ன இதுனா? போன் எடுத்தேன். ஓ போன் எடுத்த, அப்புறம் இதுக்காக என் கணத்துல கிஸ் பண்ண? என்ன கிஸ் பண்ணனா? இல்லையே, இங்க பாரு, போன் எடுக்க வரும்போது என் லிப்பு ஸ்லிப் ஆகி அப்படியே தெரியாதனமா உன் கணத்துல பட்டுச்சு, அவ்வளவுதான். இதுக்கு பேரு கிஸ்லாம் இல்ல சரியா? இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட். ஓகே சரி, ஓகே டோரை சரியா லாக் பண்ணல பாரு, ஒழுங்கா லாக் பண்ணு. நல்லா சமாளிக்கிற, இருந்தாலும் கணக்கு 32. ஹே பைத்திய மாதிரி பேசாம முதல்ல டோரை லாக் பண்ணிடி. ஒரு டோரை லாக் பண்ணி தெரியுதா? இரு நானே வந்து லாக் பண்றேன். ஆமா என்னப்பா? என்ன இப்ப என்ன பண்ண? இப்ப என்ன பண்ணனா? இங்க பாரு, இதுவும் லிப் ஸ்லிப் ஆகி ஜஸ்ட் ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். அப்போ மாதிரி இப்பவும் ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். ஓ அப்போ மாதிரி இதுவும் ஆக்சிடென்ட்? ஆமா ஆக்சிடென்ட் தான். உன்னை பார்த்தாவே எனக்கு பிடிக்காது. இதுல நான் உனக்கு கிஸ் வேற பண்ணுவேனாக்கும். இங்க பாரு, என் லிப்பு ஸ்லிப் ஆகிதான் அப்படியே லைட்டா உன் லிப்ல டச் பண்ணிட்டு, மத்தபடி எதுவும் இல்ல சரியா? வந்துட்டா பெரிய இவ மாதிரி. நம்பிட்டேன். முதல்ல வண்டி எடு, நேரம் ஆகுது. ஹே சின்னடி, பல்ல காட்டிட்டு அப்படியே ஒய்யாரமா கார்லயே உட்காந்துருக்கேன். இங்க பாரு, தெருமுனை வந்துருச்சு, ஒழுங்கா இறங்கடி முதல்ல. இறங்குறேன். கணக்கு 38. என்ன 38? ஆமா டாக்டரே, 38 தான். டோரை சரியா லாக் பண்ணல, விண்டோவை சரியா க்ளோஸ் பண்ணல, பென்ட்ரைவ் அங்க இருக்கு, சார்ஜர் இங்க இருக்கு, அப்படி இப்படின்னு அப்பப்ப வந்துட்டு போனல, அப்போ கணக்கு 38 தான் வரும். நான் வரேன், பாய். இருந்தாலும் இவ பக்கத்துல இருக்கும்போது என் மனசு நான் சொல்றது கேட்கவே மாட்டேங்குது. டேய் சலியா, இவகிட்ட இருந்து தூரமா இருக்கிறதாண்டா நல்லது. இவ பக்கத்துல இருந்தாவே நான் நானாவே இருக்க மாட்டேங்கிறேன். ஹிம்ஸ். ஐயோ என்ன இது, தூரிய இன்னும் காணல. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே புரியல. ஒரு போன் வந்ததுலேருந்து மனுஷன் எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி இந்த பொறி பொறிஞ்சிட்டு இருக்காரு. ரொம்ப கோமா வேற இருக்காரு. பத்தாததுக்கு இந்த மாமியார் கிளவி வேற ஏத்தி விட்டுட்டு கிடக்குது. ஐயோ என்ன ஆயிருக்கும்? தூரி அந்த பையனை பாக்குறதுக்காக காஃபி ஷாப் தானே போறேன்னு சொன்னா, ஐயோ என்ன நடந்துச்சுன்னு வேற தெரியலையே. என்ன இது, நானும் அங்கேருந்து பார்த்துட்டு வரேன். ஏதோ குட்டி போட்ட போன மாதிரி அங்கே இங்கேயும் டென்ஷனா சுத்திட்டு இருக்கேன். என்னாச்சுமா? ஏன் இப்படி நம்ம வீட்டுக்கு வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்க? என்ன? கேப்பேன், இதுவும் கேப்பேன், இதுக்கு மேலேயும் கேப்பேன். ஐயோ தூரி, ஏதோ உங்க அப்பா ஏதோ ஒரு மாப்பிளைய பார்த்து வச்சிருக்கேன், அந்த பையனை போய் பார்த்து பேசிட்டு வான்னு சொன்னார்ல. அம்மா அங்க என்னடி நடந்துச்சு? அம்மா இப்ப எதுக்கு நீ சம்மந்தமே இல்லாம அதை கேக்குற? என்ன சம்மந்தமே இல்லாம பேசுறா? ஏய் அதெல்லாம் சம்மந்தம் இருக்குடி. ஏடி உங்க அப்பா ஏதோ ஒரு பையனை உனக்கு பாத்திருக்கேன், அவனை பார்த்து பேசிட்டு வான்னு சொல்லி காலையில சொன்னார்லடி, நீ கூட முடியவே முடியாதுன்னு சொன்னியே. ஏய் அந்த பையன் கிட்ட இருந்து போன் வந்துச்சு. இப்ப என்ன சொன்னா ஏது சொன்னாலும் தெரியல. போனை வச்சதுல இருந்து மனுஷன் எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி பொறின்னு பொறிஞ்சிட்டே இருக்காரு. அவ்வளவு டென்ஷனா இருக்காருடி. அதுக்கு தாண்டி கேக்குறேன், என்னடி நடந்துச்சுங்க? அது வந்து என்னம்மா, அப்பா ரொம்ப கோமா இருக்காங்களா? அம்மா அந்த அந்த பையன் அப்பா கிட்ட என்ன சொன்னான்னு ஏதாச்சும் தெரியுமா? ஏய் அதான் சொல்றேன்டி, என்ன சொன்னா ஏது சொன்னாலாம் தெரியலன்னு. ஆனா அந்த பையன் போனை பேசிட்டு வச்சதுலேது உங்க அப்பா ரொம்ப கோமா இருக்காருடி. பத்தாததுக்கு உங்க பாட்டி வேற ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஏய் என்னடி ஆச்சு, என்னடி நடந்துச்சு? ஐயோம்மா சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஏதோ அப்பா கோமா இருக்காங்கன்னு சொன்னீல, கோபத்துல பக்கத்து வீட்டுக்காரவங்க பத்தி அப்புறம் செலியன் மாமா பத்திலாம் ஏதாச்சும் சொன்னாங்களா? ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியலடி. உங்க அப்பா கோமா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே நான் நீ எப்படா வெளியில வருவேன், என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்னு வெளியில வந்துட்டேன். உள்ள உங்க அப்பதாவும் உங்க அப்பாவும் தான் ஏதோ பேசிட்டு இருக்காங்க.
ஐயோ பூச்சி பூச்சி ஒருவேளை இந்த டோப்பா மண்டையே சிலியன் மாமா தூரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா நானும் அவனும் லவ் பண்ணுறோம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு விளையாட்டுக்கு சொன்னது எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லியிருப்பானோ ஐயோ கடவுளே என்ன சொன்னா ஏது சொன்னான்னு தெரியல அம்மா வேற அப்பா ரொம்ப கோவமாக இருக்காருன்னு வேற சொல்கிறாங்க ஐயோ தூரி மாட்டின நல்லா ஐயோ இப்போ உள்ளே போனால் பெரிய பிரளயமும் வெடிக்குமோ